நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பயிற்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அறிமுகமே தேவையில்லாத நபர்னு சொல்லுமா, அந்த அளவுக்கு பிரபலமான ஜோதிடர் தான் ஜோதிடர் சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? மேம், உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்சனலா இந்த குரு பயிற்சியை மட்டும் சிறப்பா பாக்குறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாம்மா. பொதுவாகவே குரு பயிற்சியை சிறப்பாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு, பிரகஸ்பதி, முழு சுபர் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா சனினா கெடுப்பார், குருனா நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா எந்த பிளானட்ஸும் முழுசும் நல்லது செய்வாங்களா? குரு வந்து பாதகமான பலன்களும் கண்டிப்பா கொடுப்பார். ஆனா சனியை பத்தி எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கெடுக்க தான் கெடுப்பாரு அப்படின்னு. சனி நிறைய நல்லது கொடுப்பாரு. சனி ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கு, அந்த தசையில சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அனுபவிச்சு, அவங்க பிள்ளைங்க அனுபவிச்சு, அவங்களோட பேரங்களும் அனுபவிக்கிற அந்த மாதிரி சிரமமான சொத்துக்கள் சனி கொடுப்பார். அப்ப மக்களுக்கு பொதுவா இருக்க கருத்து அது அப்படின்லாம். சனியை பத்தின பயம், சனி நீதிமான் அதனால பயம். குருவை பத்தின ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா அவர் தேவகுரு அப்படின்றதுனால படிப்பினைகளை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை. உண்மையாவே இந்த வருஷம் குரு பயிற்சி விசேஷமானது தான்மா. புரியுதுங்களா? ஏன் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் இல்லைங்களா உங்களுக்கு? இது ஆக்சுவலி என்னன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவாரு கடகத்துல. அந்த மாதிரி ஆஃப்டர் 12 இயர்ஸ் அவர் வந்து கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். உச்சம் பெற்று அமர்ந்தது மட்டும் பிரச்சனை இல்லைம்மா. இப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா? முக்கியமா மேஷம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் 7 நாட்டு சனியா இருக்காரு, சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியாகவும், தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பத்துக்கு பாத சனியாகவும், மீனத்துக்கு ஜென்ம சனியாகவும் இருக்காரு. இந்த 6 ராசிகளை அவர் பயிற்சியானதுல இருந்து இதுக்குள்ள பெரிய லெவல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த 6 ராசிகளுக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது சாலிடா ஒரு வருஷத்துக்கு கிடையாதுமா. எப்படி அப்படின்னா குருனோட உச்ச பார்வை சனி மேல படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. என்ன கெடுக்கணும்னு பயங்கர கங்கணம் கட்டியிருந்தவன் அமைதியாக போறான். இது ஒரு பெரிய பிளஸ். பாக்கி இருக்க 6 ராசிகளுக்கு அவர் நல்லதுதான் செய்ய போறார். இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கி சனியாகவும் இப்படி நல்லதுதான் செய்ய போறார். அவங்களுக்கு கடகட நல்லது செய்ய போறார். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்குமே நல்லது நடக்க போகுது. ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஆனா நல்லதுதான் நடக்க போகுது. இதுதான்மா பெரிய பிளஸ். கண்டிப்பா மேம். அன்பானவங்க, பாசமானவங்க, இல்ல தமிழ்நாட்டே ஆடிட்டு இருக்கவங்கன்னு சொல்லலாம். அந்த கடக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி மேம் இருக்கு? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கடகம் பட்ட கஷ்டம்லாம் மறைஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த சில வருடங்களா கடகம் உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகேங்களா? நிறைய அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க, செய்யாத தப்புக்கு ஒரு அவதூறுக்கு ஆளானாங்க அப்படின்னு சொல்லலாம். இழந்தது எல்லாமே, இருக்கிறது ஒண்ணுமே இல்லை, உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தான் சொச்சம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ்ல தான் கடகம் இருந்தாங்க. இப்ப சனி பகவான் பாக்கிய சனியா வந்ததுல இருந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், இன்னும் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் வரலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. பட் பியாண்ட் தட் இப்ப குரு பயிற்சி ஆகி குருனோட உச்ச பார்வை சனி மேல பட்டதுனால பாக்கிய சனி எல்லா விதமான பாக்கியங்களையும் கடகடன்னு கொடுக்க போட்டார். அதுக்கு நம்ம நாட்டையே ஆள்றவங்களே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? எவ்வளவு அசிங்கப்பட்டார், எவ்வளவு அவமானப்பட்டார். அதாவது அரசியல்ல வந்தது குத்தமாயா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களோட பர்சனல்லாம் வச்சு அதை நம்ம இது பண்ணவே முடியாது இல்லைங்களா? நல்லவன் தான் நாட்டை ஆளணும்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் வரணும் நாட்டை ஆள்றதுக்கு இல்லைங்களா? சரி, அதுக்கும் மேல எல்லாத்தையும் மீறி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குரு பகவான் என்ன பாவத்துல இருக்கார்? சுயஸ்தானத்துல இருக்கார். சுயஸ்தானத்துல ஜென்ம குருவா இருக்காரு. இப்ப சுயஸ்தானத்துல இருக்காருன்னு போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் பயப்படுறது, மேடம் ஜென்ம குருவாச்சே அப்படிம்பாங்க. பொதுவா அதுக்கு காரணம் என்னன்னா ஜென்ம குரு வனத்திலே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இவர் ஜென்ம குருவா இருந்தாலும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். இதுல ஃபர்ஸ்ட் பிளஸ் என்ன? நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். புரியுது? ஆமா, இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். சம்பந்தமே இல்லாத தொழில போய் உட்காரலாம். செட் ஆகுதா? ஜோதிடம் பொய்ன்னு சொல்றவங்களா இதெல்லாம் பாருங்கப்பா, பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சம்பந்தமே இல்லாத தொழில், எனக்கு எந்த விதத்துலயும் அதுக்கான ஒரு இது இல்லை, பட் நான் அந்த தொழில் செய்யறேன். அந்த மாதிரி நிறைய கடகம்மா. இப்ப அவரு வந்து சிஎம், அதனால அவரை பத்தி நம்மளுக்கு தெரியுது. அதுக்கு மேல ஒரு ஆமா தெரியாத எத்தனையோ கடகம் அதை வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 2வது வந்து பாத்தீங்கன்னா நம்மளே பதப்படுத்தி கொள்வதற்கு, நம்மளே பக்குவப்படுத்தி கொள்வதற்கு முதல்ல இருந்ததை விட என்னோட கேரக்டர்ல என்டையர்லி மாற்றம். பொதுவாக வந்து பாருங்க, நான் எதனால வந்து அசிங்கப்பட்டேன், எதனால அவமானத்தை சந்திச்சு, எதனால கஷ்டப்பட்டேன், என்னுடைய நல்ல குணம், என்னுடைய 4 பேருக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம், யாரையும் ட்ராப் பண்ண தெரியாது, உருகி உறவா பழகக்கூடியவங்க, காலபுருஷனுக்கே 4 தாயை போல ஒரு அன்பு செலுத்தக்கூடியவங்க. இந்த குணத்தினால்தான் தான் நான் கஷ்டப்பட்டேன். ஆக எதனால நான் கஷ்டப்பட்டேன்னு என்ன அனலைஸ் பண்ணுவேன், என்ன நான் பதப்படுத்துவேன், பக்குவப்படுத்திப்பேன், என்ன நான் மாத்திப்பேன் அப்படின்ற ஒரு அமைப்பு சுயஸ்தானத்துல குரு வந்து அமரும்போது இறைவன் மேல நாட்டம் அதிகரிக்கும்.
ஜீவசமாதி போகலாம் அப்படின்னு தோணும், வழிபாடு பண்ணலாம்னு தோணும். எல்லாமே சூப்பரான கேரக்டர்ஸ்மா, நிறைய நல்ல குணங்கள் மேலோங்கும். கடகத்துக்கு எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியா? நீ எல்லாமே விஜய் சாரை கம்பேர் பண்ணி ஏன் நீ பாத்துக்கிற? எனக்கு தெரியுது. ஆனா என்னன்னா இது எல்லாமே கரெக்டா தான் அவருக்கும் பொருந்தது. ஆமா, ஆப்டா பொருந்தது இல்லைங்களா? அவரும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபீல்ட்ல தான் வந்திருக்காரு. நல்லது தானம்மா. யங்ஸ்டர்ஸ் வந்து நாட்டை ஆள்றதுன்றது நல்லது தானே இல்லைங்களா? நம்ம நாடும் முன்னேற்றி போகுது அப்படின்றதுக்கு அர்த்தம். அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துல கவனமா இருக்கணும். நெகட்டிவ் என்ன அப்படின்னா சேர்க்கையில கொஞ்சம் கவனம் வேணும். அதுல வந்து கவனம் வேணும். இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கை கவனம் அப்படின் போது ஆண்கள் பெண்கள் எடுத்தும் பெண்கள் ஆண்கள் எடுத்தும் தான் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்கள் எடுத்தும் கவனம், பெண்கள் எடுத்தும் சேர்க்கையில கவனம் வேணும். சேர்க்கையில கவனம் இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டு வந்தது செதறதுக்கான வாய்ப்பும் உண்டு. நம்ம அது கணவன் மனைவியா இருந்தாலுமே நம்ம கவனத்துல கொள்ளணும். இல்லம்மா, கணவன் மனைவி அப்படின்றது உறவு இல்லையா? தேர்ட் பர்சன்ஸ், நான் சொல்றேன் தேர்ட் பர்சன்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கு மேலே இப்போ எத்தனையோ இருக்குல்லம்மா, பெஸ்டி, அது இது, அந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன்ஸ் கிட்ட அந்த மாதிரி கவனம் அப்படின்றது வேணும். குருனோட பார்வை 5ஆம் பாவத்தை பார்க்குறேன். நிறைய பேருக்கு காதல் சக்ஸஸ் ஆக போகுது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, திருப்பி பேட்சப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் யூஜி சீட்டு வாங்கவே இல்லைங்க, 3 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா நீட் எழுதிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் சீட் அழகாக வாங்கிடுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. நிறைய லவ் வந்து திருமணத்தில் முடிய போகுது. லவ் எல்லாம் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, புதுசாக வரன் தேடிட்டு இருக்கும். நல்ல திருமண வரன் அமையும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்படி நிறைய நல்லது நடக்க போதுமா, கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ கம்பேக் கொடுத்தாலுமே அவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் பர்டிகுலரா ஏதாச்சும் இருக்காங்க? 8ல ராகுமா, 8ல ராகு அப்படின் போது மறைமுக உறவு, அதே மாதிரி ஹிடன் சீக்ரசிஸ், இந்த மறைமுக ரிலேஷன்ஷிப்ஸ், இதனாலலாம் நம்ம சந்தி சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுமா. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் கவனம் அப்படின்றது தேவை. பெண்களாக இருக்காங்க அப்படின்னா கணவர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. ஓகே மேம், இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம், எந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பரிகாரம் அப்படின்ற பட்சத்தில் அம்பிகை வழிபாடு பண்ணணுமா, எப்பயுமே அம்பிகை வழிபாடு பண்ணும். சிலர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்துஸ் அம்பிகை வழிபாடு பண்ணுறாங்க. இப்போ ஜோதிடம் அப்படின்றது மதம் சார்ந்தது அல்லாத எல்லா சமூகத்தினரும் வந்து பார்க்குறாங்க, எல்லா ரிலீஜியஸ் பீப்புள்ஸும் பார்க்குறாங்க. அப்போ பொதுவாக ஹிந்துஸாக இருக்காங்க அப்படின்னா அம்பிகை வழிபாடு பண்ணணும். இல்லைங்க நாங்கள் வந்து ஹிந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னம்மா, பௌர்ணமி நிலா ஒளி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு மொட்டை மாடியில் 2 மணி நேரம் உட்கார்றது, அந்த ஒளி நம்ம மேலே படணும். அந்த மாதிரி பண்றது நிறைய, இது வாழ்வியல் பரிகாரம், நிறைய நற்பலன்களை கொடுக்கும். பொதுவாக இந்த குரு பயிற்சி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னா குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு கிருஷ்ணனை தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் சொல்லலாம். ஓகே மேம், உங்களுக்கும் கடகராசி ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க.